இந்து மதம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய கோவை சிஎஸ்ஐ சர்ச் பாதிரியார் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். கடந்த 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச்சில் நடந்த பிரசங்க கூட்டத்தில் இந்து மதம் குறித்தும் அவர்கள் உண்ணும் உணவு குறித்தும் சர்ச்சைக்குரிய கருத்தை பாதிரியார் பிரான்ஸ் பேசியதாக தெரிகிறது. இதற்கு இந்து அமைப்புகள் கடும் கண்டனங்களை பதிவு செய்தன. இதனிடையே பாதிரியார் பிரின்ஸ் மீது கோவை ரேஸ்கோஸ் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரியங்காவின் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நிலையில் இந்து மக்களின் மனதை புண்படும்படி பேசியதற்கு பாதிரியார் பிரின்ஸ் மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்து சகோதரர்களை எந்த விதத்திலும் கீழாகவும் கேவலமாகவும் அவருடைய உள்ளத்திற்கு காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு எல்லளவும் இல்லை என்பதை இந்த தன்னிலை விளக்கத்தின் மூலமாக அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே என்னுடைய அந்த பேச்சின் மூலமாக யாரெல்லாம் புண்படுத்திருக்கிறார்களோ, குறிப்பாக என்னுடைய அன்புக்குரிய இந்து சகோதர சகோதரிகள் புண்பட்டிருப்பார்கள் என்றால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிபந்தனையற்ற என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாரும் ஒன்றாக சமயம் மொழி என்று வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கம் எனக்குள்ளாக இருக்கிறது. எனவே அந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னுடைய வருத்தத்தையும் ஏற்றுக்கொண்டு என்னையும் ஏற்றுக்கொள்ளுமாறு மிக அன்போடு கூட உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன்.